தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம். இது குருடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியில் சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இது என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். இந்த ரேவதி நட்சத்திராதிபதி ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியாக போயிட்டுருக்கு, ஜென்ம சனியா. மீன ராசிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வரார். தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கஷ்டம். நிறைய மன உளைச்சல், நிறைய அலைச்சல், வேலை ரீதியாக அலைச்சல், தொழில் ரீதியாக அலைச்சல், அது மாதிரி தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத அவப்பெயர், பழிபாவங்கள், இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு வர்றார். அவங்கவுங்க தசாபுத்தியை பொறுத்து. சமீப காலமாக வேலை பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஏன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய நட்சத்திரம் நகரு உத்திரட்டாதி ரேவதி. இப்போ ரேவதியில் இருக்கும்போது 4ஆம் அதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. இது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா, புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, ராசியிலே புதன் இருக்கிறவங்களுக்கு, 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று தனுசு வீட்டில் புதன் இருக்கிறவங்களுக்கு, இதே மாதிரி ரிஷப வீட்டில் புதன் இருக்கிறவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு. அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இந்த குரு பார்வை இருக்குது இல்லையா, அந்த குரு பார்வையில் இந்த சனி பகவான் வக்கரமாகிறார் இல்லையா, இப்போ நிவர்த்தி பண்ணிவிடுவார். இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், வேலை ரீதியாக சிக்கல்கள் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. இது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால், இப்போ குரு தசை ஆரம்ப ஸ்டார்டிங் தசையை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை. குரு இது 16 வருஷம். இன்னும் ஒன்று 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால 4 வருஷம் மட்டும்தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். 3 வருடம் என்னோட கணக்குப்படி எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால், பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை வரும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? படிப்பு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு மன உளைச்சல்களை கொடுத்துருக்கு, அதெல்லாம் சரியாகும். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான நன்மைகள் உண்டு. இப்போ எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் சரி, இப்போ அதிகப்படியாக முயற்சி பண்ணி எழுதுங்க, தன்னம்பிக்கையோடு எழுதுங்க. படிக்கிறதுல முழு முயற்சி இருக்கணும். நிறைய முயற்சி பண்ணி படித்தாதான் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். ஏன்னா ஜென்ம சனி அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. நிறைய கஷ்டங்களை ஒரு சில பேருக்கு கொடுத்துட்டு வரலாம். அதனால் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் கிடையாது. ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. இப்போ நன்மை செய்யாத கிரகம் எப்படி அந்த தசை வருது? இப்போ 22 வயசில் இருந்து 39 வயசு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி இருக்குன்னா, அப்போ எப்படி நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த படிக்கிற வயசில் 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிடுறீங்களோ, எந்த அளவுக்கு, அதாவது பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நீங்களும் முயற்சி பண்ணி படிச்சிடணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைகள். அந்த தசையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா, படிக்கிற காலகட்டத்தில் முழு முயற்சியோட 22, 24 வயசு வரைக்கும் நீங்கள் பிடித்த படிப்பு, எதிர்காலத்துக்கு உண்டான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். உலக அனுபவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசையை நம்ம சமாளிக்கணும். எவ்வளோதான் கஷ்டப்படக்கூடிய தசைகள் வந்தால் கூட, நம்ம வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்க முடியும், தொழிலில் பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்க முடியும். ஆனால் படிப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எதை செய்கிறது, எதை வர்றது, யார் பேச்சு கேட்குறது, பல பேர் பல விதமாக பேசுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே செவி கொடுப்போம். இது எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகணும். நம்ம சுய முயற்சியில் முன்னுக்கு வரணும், சுயமாக சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வயசில் படிச்சிடணும். இப்போ அந்த அவயோக தசை இருக்கு இல்லையா, இது ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது வேலைங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். வேலை எந்த வேலை எடுத்தாலும் சரி ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரிலாம் இப்போ இந்த சனி வகர காலத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இந்த தசைங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருக்கணும். இது அவயோக தசை இருக்கிறதுனால 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இது மாதிரி இருந்து தசை பண்ணிடணும். ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் எப்படியும் முக்கூட்டு கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் சுற்றிக்கினே இருக்கும்.
3 ஒன்றா சுற்றினே இருக்கும். ஒன்று அஸ்தங்கமாயிடுவார், இல்லை வக்கரமாயிடுவார் புதன் போயிட்டு. அப்போ இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர தசை உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். எப்படியாவது நன்மை செய்கிற அமைப்பில் வந்துடும். அந்த நன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு அந்த வேலை தேடுறது, அந்த வேலை எல்லாம் தொழில் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த இளம் வயது காலகட்டத்தில் படிக்கிற முக்கியமானது படிச்சிடணும். இப்போ சனி வக்கரமாகும்போது குரு பார்வை இருக்குது. ஜென்ம ராசியில் ஒரு சில மன உளைச்சல்கள் உண்டு, மனக்குழப்பங்கள் உண்டு. எதுலேயுமே நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், பயப்படவே தேவையில்லை. ஆனால் ஒரு சில குழப்பங்களில் போகுதுன்னாக்கா இந்த ஜென்ம சனி காலத்தில் தீர்த்து வைக்கும். இப்போ வேலை ரீதியாக ஒரு சிக்கல் தீரும். இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். இது சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா நட்பு கிரக தசை தான் இந்த சனி பகவானுக்கு. சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புதன் இருந்து வக்கரமாகாமல் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இப்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம். இப்போ தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஜென்ம சனியில் வேறு யாருமே நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட்டு வேண்டாம், ஸ்டாக் மார்க்கெட்டு வேண்டாம், வட்டிக்கு விடுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லலை, அதுக்காக தொழில் பண்ண வேணாம்னு சொல்லலை. தொழிலை கூட நேர்த்தியாக பண்ணுங்கள், உங்களோட கவனத்தில் எடுத்து பண்ணுங்கள். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று, நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, அது அப்படி தான் போகும். ஆனால் புதிய முயற்சிகள், புதிய முதலீடு, புதுசாக ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இப்போ வேண்டாம். ஒரு சிலருக்கு இந்த ஜென்ம சனியில் தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு பரவாயில்ல. அவங்களுக்கெல்லாம் இப்போ சென்ட்ரு பகுதி தசை போயிட்டுருக்குனாக்கா, கஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் சுதாரிப்பாக வேலை பார்க்கணும், அந்த தொழிலும் உங்களுக்கு சுதாரிப்பாக பார்க்கணும். இது மாதிரி தான் இந்த ஜென்ம சனியில் இருக்கும் இந்த சனியுடைய வக்கர காலங்கள். இது ராசிக்கு 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இவர் வக்கரமாகிறார். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வேலை தேடுறீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அது கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனியில் நிறைய பொருத்தங்களை பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பாத சனியிலோ இல்லை 7 சனி முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணுறது நல்லது. நிறைய மன உளைச்சல்களை கொடுக்குதுன்னு வச்சிங்களா, திருமணத்தை தள்ளி போடுறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார், நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வருது போகிற இடத்துல அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணலாம். லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அனுசரணையோடு இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு குடும்பம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அவயோக தசைகள் இது ஏருக்கு மாறாக இருக்கும். நிறைய வார்த்தைகள்லாம் தப்பு தப்பாக வரும், நிறைய நம்ம நினச்ச மாதிரி அங்கே இருக்காது, அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. இது மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் ஏமாற்றங்களை கொடுக்கும் இந்த லவ் மேரேஜ் எல்லாம். அதை மட்டும் பார்த்துக்க. அடுத்து கேது தசை 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது. இப்போ மீன ராசிக்கு கேது 45 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கேது சனியோட வீட்டில் இருந்தது. 1978 1981 இந்த கும்பம் மகரம் வீட்டில் இந்த கேது பகவான் இருந்தது. இந்த கேது பகவான் தசை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனராசிக்கு பொதுவாகவே சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய பேருக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கும் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல குரு பார்வை ராசிக்கு இருக்குது. இப்போ கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மாறும். கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்ம சனியில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா நீங்கள் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கு, அது பார்த்துட்ருங்க. பிரச்சனையில் போனால் கூட சரி, நல்லபடியாக பார்த்துட்ருங்க. தொழிலில் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. பெரிய முதலீடு மட்டும் இந்த டைமில் வேண்டாம், மாற்று முதலீடு மட்டும் இந்த டைமில் வேண்டாம். அடுத்து சுக்கிர தசை 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். சுக்கிரன் மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிர தசை. ஏன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டம அதிபதி தசை. இது பொதுவாகவே நல்லது செய்யாது. ஏதோ ஒரு பாவத்துக்கு நல்ல அதிபதியாக வந்துட்டால் பரவாயில்ல. 2 பாவமும் தப்பான பாவம். இந்த ராசிக்கு அதாவது குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் மிகப்பெரிய பாதகாதிபதி. இந்த 8ஆம் அதிபதி தசையில் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. ஒரு சில பேர் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த சுக்கிர பகவான் தசை நடத்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
ஆனால் 2023 இருந்து இந்த சுக்கிர தசை அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காது. நிறைய பேருக்கு வந்து 2022 வரும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு விதிவிலக்கு உண்டு, மாற்றம் உண்டு. இப்போ வேலையில் சிக்கல் போதா, ஏன்னா சுக்கிரனோட வீட்டை தான் பார்க்குறார். இப்போ வேலையில் மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம், இடமாற்றங்கள் பார்க்கலாம். இப்போ வெளிநாட்டில் வந்து விசா பிரச்சனை போகுதுனாக்கா அது தீர்வுக்கு வரும். இன்னொன்று வந்து வேலை இல்லை, வெளிநாட்டிலே இருக்கிற வேலை இல்லை சார், வேலையில் ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா சுக்கிர தசையில் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப உஷாராக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பார்த்துக்கணும், அந்த ஒற்றுமையெல்லாம் பார்த்துக்கணும், வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட சரி வாக்குவாதங்கள் வேண்டாம். நமக்கு ஏறுமாறாக தான் இருக்கும். நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க, அது மாதிரி தான் இருக்கும். வேலையாட்கள் கூட நிறைய துரோகங்கள் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நண்பர்களே துரோகம் பண்ணுவாங்க, நட்புகள்லாம் நிறைய பிரியும். சனி வக்கர காலத்தில் நம்ம எது நடந்தாலும் சரி சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது. அஷ்டமாதிபதி தசை எங்கே கஷ்டத்தை வைக்கும், எங்கே வந்து அவமானப்படுத்தும், நம்ம வார்த்தைக்கு எங்கே மரியாதை கொடுக்கும், எங்கே வந்து அதெல்லாம் ட்விஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லவே முடியாது. இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய டைம் இது. இந்த டைமில் மட்டும் பார்த்துக்கணும். சுக்கிர தசையில் நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ஏன்னா பாசிட்டிவாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. உங்களுக்கு வந்து அது நடக்கும் இது நடக்கும்னு ஆசை காட்டுற இது கிடையாது. இதில் வந்து கவனமாக இருங்க அப்படின்னாக்கா, ஒரு நெகட்டிவான பதில் சொல்கிறாரு இவர் எப்போ பாரு அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு எச்சரிக்கை தான். இங்கே இப்படி தான் இருக்கும், உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம் ஒன்று, ஆனால் இந்த சுய ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும். இது மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிங்கனாக்கா எதுவுமே உங்களுக்கு சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான காலகட்டம் தான். கொஞ்சம் தாங்கிக்கிட்டிங்கனாக்கா பின்னாடி கொஞ்சம் சாதிக்கலாம். அடுத்து வரக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள். இந்த 3 தசையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா யோகாதிபதி தசைகள் தான். இந்த குரு வீட்டுக்கு அது யோகத்தை செஞ்சிடும். 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உடல்நலம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தால், மருத்துவ செலவுகள் இருந்தால் அதெல்லாம் குறையும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும். இப்போ ஒர்க்கு ரீதியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒர்க்கு கிடைக்கும். இன்னொன்று பூர்வீக சொத்து இல்லை இடம் சம்மந்தமான சொத்து, அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ தீரும். ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ராசிக்கு 5 குடையவன் தசை, 6ஆம் அதிபதி தசை, இன்னொன்று வந்து 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி தசை. இது நன்மையை செய்யக்கூடிய தசை. சனி பகவான் வக்கரம் ஆகட்டும், இல்லைன்னு சொல்லலை. அந்த வக்கரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரம் தான். இது வந்து ராசிக்கு 4, 7, இன்னொன்று வந்து ராசிக்கு விரயம் 11, இப்படி தான் வருது. இது வந்து சனி நகரக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தால், இல்லை புதன் இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனியோ புதனோ இருந்தால், வக்கரமாகி இருந்தால் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஒரு வேலை தொழில் ஏதோ ப்ராப்ளமாக போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். அந்த வக்கரமாக இல்லை, அந்த கிரகங்கள் இல்லை, இந்த சனியும் புதனும் இல்லை அப்படின்னாக்கா நார்மலாகவே இருக்கும். உங்களுக்கு தசை வந்து ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ சூரிய தசையாக அது நல்லாயிருக்கும். அது வந்து 6ஆம் அதிபதி தசையாக இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதில் வந்து நீங்கள் பெரிய முதலீடு மட்டும் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் தான் சொல்லுவேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. தாராளமாக தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். இது 5ஆம் அதிபதி தசை சந்திரன். அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தான் தசை பண்ணுறார். இது யோகாதிபதி நட்சத்திரம் தான். இப்போ வேலையில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உடல்நல தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாம் கிளியர் ஆகும். இன்னொன்று வந்து செவ்வாய் பாக்கியாதிபதி, 2ஆம் அதிபதி, நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்கலாம் கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லை உங்களுக்கே வேலை வாய்ப்பு நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, இது மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களோட தசை உங்களோட வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பாக அமையக்கூடிய காலம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்கர காலம் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.